அன்புக்குரிய இனிய நண்பர்களே, இன்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவென்பது தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு அல்லது மத துவேஷம் என்கிற பெயரில் தொடர்ந்து நடந்து வருகிற ஒரு நாடகத்தை எக்ஸ்போஸ் செய்கிற தலைப்பு முயற்சிதான் இது. இதை சரியாக புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஏழையோர் என் மீது சேற்றை வாரி தூற்றட்டும். ஒரு விமர்சனம் செய்பவராக நடுநிலையோடு விமர்சனம் செய்வதென்பது ஒரு கூரான கத்தியின் மேல் லாகவாக நடக்கிற கலை. முடிந்தவரை நான் முயற்சி செய்கிறேன். தோற்று போனால் வருத்தமில்லை, வெற்றி என்றால் அது என் திறமையால் அல்ல. இதை நான் முற்றும் உணர்ந்திருக்கிறேன். மிக பெரும் விமர்சகர்களுக்கு, விமர்சனம் செய்கிற ஆற்றலை படைத்தவர்களுக்கு, கிரிட்டிக்காக கருதப்பட்டவர்களுக்கு எப்படியெல்லாம் கெட்ட பெயர் வந்தது என்று எனக்கு தெரியும். ஒரு பெரிய மேதை, மியூசிக் கிரிட்டிக், சுப்புடு, பெயரை சொல்லலாம், தவறில்லை. ஒரு பெண்மணி, சற்று அழகாக இருந்த பெண்மணி, அவரை நான் பாடக்கூடியவர். இசை கச்சேரிகளுக்கு கூப்பிட்டார்கள். பல சபாக்களிலே பாடினார். அம்மையாருடைய குரல் மனத்தை விட முகபாவனை அழகாக இருந்தது என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். பிரபலமானவர், பெயர் தேவையில்லை. அவரை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதிய போது காலஞ்சென்ற திரு சுப்புடு அவர்கள் மிகப்பெரிய சங்கீத விமர்சகராக எல்லோராலும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு போற்றப்பட்டவர், ஒரு மேதை கிட்டத்தட்ட. அந்த அம்மையார் சற்று வருத்தமடைந்து சொன்னார், ஒரு ஏர் கண்டிஷன் அறையில் குஷன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு நான் எப்படி பாடுகிறேன் என்று ஜட்ஜ் செய்வது, கருத்துக்கள் வெளியிடுவது என்பது எளிது. திரு சுப்புடு அவர்கள் நான் பாடுகிற பாடலை நான் பாடுகிற அளவுக்கு சிறப்பாக இல்லாவிட்டால் கூட பாதி அளவுக்கு பாடினால் கூட நான் அவரை இசை மேதை என்று ஏற்றுக்கொள்வேன். கட்டின வீட்டுக்கு நொட்டனம் சொல்வதென்பது எளிது. எனவே திரு சுப்புடு மேதை என்று நான் அங்கீகரிக்கவில்லை என்று அந்த அம்மையார் சொன்னார். போகட்டும், இதை நான் சுட்டிக்காட்டுவதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்பவனாக விமர்சக்காரனாக இருப்பதென்பது மிக கடினமான செயல், ஒரு சேலஞ்சிங் பொறுப்பு. சுப்புடுவுக்கு அந்த நிலைமை என்றால் எனக்கு என்ன என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன். ஆனாலும் கூட சமுதாயத்தில் ஒரு தவறு நேர்கிற போது, அநீதி இழைக்கிற போது, கொஞ்சம் ஓவராக ஒருவர் நடந்து கொள்ளுகிற போது சமூக பிரஜையுள்ள ஒவ்வொரு மனிதரும் சுட்டிக்காட்ட வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு தாண்டி போகக்கூடாது என்று நான் திடமாக நம்புகிறேன். அதன் வெளிப்பாடுதான் இந்த பதிவு. பதிவின் தலைப்பு ஆடிய நாடகம் போதும். ஆடிய நாடகம் போதும். தர்மபுரியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மாண்புமிகு, ஏனால் நான் அதை சொல்லவில்லை என்றால் ஒருவேளை அவர் என் மீது கூட கோபப்படக்கூடும், பூஜை வாரி தூற்றக்கூடும். அவரை நான் பார்த்ததில்லை. போகட்டுமே, கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதன் கடவுள் என்று நான் கும்பிட முடியுமானால், கண்ணுக்கு தெரியாத, நான் பார்த்தே இல்லாத, அறிமுகமே இல்லாத திரு செந்தில்குமார் நான் கடவுள் என்று சொல்லாவிட்டாலும் மாண்புமிகு என்று சொல்லிவிட்டு போவதில் எனக்கு என்ன குறைந்துவிடப் போகிறது? எனவே மாண்புமிகு திரு செந்தில்குமார் அரங்கேற்றிய 2 நாடகங்களை பற்றித்தான் இந்த பதிவு. ஒன்று, ஒரு மிகச் சாதாரணமான
பாவப்பட்ட தாசில்தார் மக்களை வைத்துக் கொண்டு வறுத்தெடுக்கிறார். அசிங்கமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை, தரக்குறைவான வார்த்தைகளையும் அவர் பிரயோகிக்கவில்லை. ஆனால் தரமான வார்த்தைகளை வைத்தே அவர் சாட்டிய குற்றங்கள். அந்த தாசில்தார் ஹார்ட் அட்டாக் வராமல் தப்பித்ததே பெரிய விஷயம், மக்களை வைத்துக் கொண்டு. இதை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால், மக்கள் முன்னிலையில் அந்த தாசில்தாரை அவர் அடிமைப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார், அவமானப்படுத்தினார். அந்த தாசில்தாரை, அதை இவர் பேசுவதை, நடத்தியதை, இவர் பயன்படுத்திய வார்த்தைகளை கேட்டவர்கள் நாளைக்கு அந்த தாசில்தார் பாவம் ஒரு பொதுஜனம் யாரும் மதிக்க மாட்டார்கள். அந்த தாசில்தார் அவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு மிக மிக எளிய குரலில் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார், பணிவாக. ஆனால் அவரோ, அவர் குடும்பமோ துடித்து போயிருக்கும். இவர் கேட்கக்கூடிய திரு செந்தில்குமார் கேட்ட கேள்விகள் நியாயமா, அவசியமா, அது வேறு. அவர் அந்த தாசில்தார் சொல்லுகிறார், இதை ஏன் சரி செய்யவில்லை என்று ஒரு பொது வேலையைத்தான் சொல்லுகிறார். திரு செந்தில்குமார் தனக்கு தனிப்பட்ட எந்த வேலையையும் கேட்டு பெறவில்லை. அப்படி சொன்னபோது அந்த தாசில்தார் சொல்லுகிறார், இவையெல்லாம் உள்ளாட்சி செய்ய வேண்டிய வேலைகள், ஒரு ரெவென்யூ பார்வையில் வராது. உடனே எம்பி கேட்கிறார், உங்களால் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், அப்போ நீங்கள் எதற்கும் உங்களால் முடியாதா? மக்கள் நாங்களே பணம் போட்டு பார்த்து செய்து கொள்கிறோம். இவையெல்லாம் அந்த எம்பி தனக்கு என்ன அதிகார வரம்பு இருக்கிறது என்பதையும் உணரவில்லை, தாசில்தாருக்கு அதிகார வரம்பு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. பாவம். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் அதிகாரம், தனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது நம்புகிறார்களே தவிர, அதனால் ஆணவமாய் ஆடுகிறார்களே தவிர, அடுத்தவர் சொல்லுகிற கருத்தில் இருக்கிற நியாயத்தை நிதானமாக சீர்தூக்கி பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிற பணிவும் இல்லை, பாங்கும் இல்லை. இவர் அந்த தாசில்தாரை தனிப்பட்ட முறையிலே அழைத்து கேட்டிருந்தால் வேறு. இரண்டு, அவர் எப்போது ஒரு சாதாரண தாசில்தார், அவருக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன. எல்லா பொறுப்புகளையும் அவர் மீது சொல்லி நீங்கள் தள்ளிவிட முடியாது. ஒருவேளை இந்த வேலை நடக்கும், வேலை தாமதமாகிறது என்று நினைத்திரு செந்தில்குமார் நினைத்திருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியாளரை பார்த்து, நீங்கள் தாசில்தார் இப்படி சொல்லுகிறார், இதையெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஒருங்கிணைத்து கலெக்டராக இருக்கிறீர்கள், இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று நியாயம், இதை கேட்டிருக்கலாம், முறையிட்டிருக்கலாம். ஆனால் இந்த தாசில்தார் வைத்துக் கொண்டு இவர்கள் ஆட்சி நடக்கிற போது அந்த தாசில்தாரை ரைட் லெப்ட் விளாசுவது என்பது, தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள், அவர் ஆடுகிற நாடகம். மக்களுக்காக தான் ஏதோ பெரிய விஷயத்தை மக்கள் முன்னிலையிலேயே செய்தி காட்டிவிட்டோம் என்று நடத்துகிற நாடகமாக கருதுகிறேன். திரு செந்தில்குமார் என் மீது வழக்கு போட்டால் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அவர் ஆடிய நாடகம் ஒன்று, அவர் ஆடிய நாடகம் இரண்டாவது மிக வேதனைக்குரிய நாடகம், அசிங்கமான நாடகம். ஒரு தூர்வாருகிற பணி என்று எண்ணுகிறேன், ஒரு வாய்க்காலையோ ஆற்றையோ எதையோ. இவர் ஒரு தூர்வாருகிற பணிக்கு ஒரு அரசியல்வாதி அதற்கு விழா வேண்டுமா, அரசியல்வாதி தலைமையேற்க வேண்டுமா? நியாயம். சரி, இன்றைக்கு இருக்கிற அரசியல் அவலம் அநேகமாக இதே நிலை அரசியல்வாதிகளுடைய ஆர்வம் நீடிக்குமானால் இப்போது எல்லாவற்றையும் ஒரு கல்வெட்டு மீது திறந்து வைக்கிறார்கள். இது இப்படியே போனால் என் மீது யாரும் கோவப்பட வேண்டாம். நாளை ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டினால் கூட நம்ம ஊர் எம்பி, நம்ம ஊர் எம்எல்ஏ, அமைச்சர் முதலாக அதை டாய்லெட்டை பயன்படுத்தி
அதன் பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிப்பார் என்று கூட. முதலில் டாய்லெட் போனவர் அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, முனிசிபல் சேர்மன், மேயர் என்று கூட வெட்கமில்லாமல் வந்துவிடக்கூடும். சரி, அழைத்தார்கள், இவர் போனார். அங்கு ஒரு இந்து மத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு அர்ச்சகர் அமர்ந்து பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் கண்ணா புல்லா என்று கத்துகிறார். எதற்கு இங்கே பூஜை? அப்படி வைத்தால் நீங்கள் எல்லா மதங்களையும், முசல்மான் பூஜை இமாமை கூப்பிட்டீர்களா? சர்ச்சி ஃபாதரை கூப்பிட்டீர்களா? அவர் புரிந்து பேசினாரா திரு செந்தில்குமார், புரியாமல் பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட புலம்பினார். ரெண்டு விஷயம். ஒன்று, அங்கிருக்கிற அதிகாரிகளை, பொறியாளர்களை திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறார். என்ன சொல்லலாம்? நான் பூஜையில் கலந்து கொள்ள மாட்டேன், அது வேறு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கலந்து கொள்ள மாட்டீர்கள், யாரும் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. திரு செந்தில்குமார் அவர்களே, ஏதோ ஒரு பின்புலத்தில் நீங்கள் எம்பியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். கடவுள் மறுப்பு, பிற்போக்கான சிந்தனைகள், மூட நம்பிக்கைகள், இவைகளையெல்லாம் தமிழ்நாட்டில் எதிர்த்து போராடிய தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி மடத்துக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டு போனார். அன்றைக்கு இருந்து ஆதிரகர்த்தர் பூஜை செய்தார். பூஜை செய்த பிறகு அதாவது நடைமுறை, உணவுக்கு முன்னால் பூஜை செய்துவிட்டு உணமருந்துவது என்பது ஒரு ஆதிரத்திலிருந்த நடைமுறை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போங்கள். உங்களை கைகூப்பி யாரும் வணங்க சொல்லவில்லை. பெரியாரும் இருந்தார், கைகூப்பி வணங்கவில்லை. ஆதிரகர்த்தர் அன்றைக்கிருந்த குன்றக்குடி அடிகளார் செருப்பு போடாத ஒரு குன்றக்குடி என்ற பகுதியை ஒரு முன்னேற்ற பாதையில் நடத்தி அழைத்து போன அந்த பெரியாருடைய மீது, பெரியாரின் மீது அன்பு வைத்திருந்த, பெரியாரை மூத்த அண்ணனாக கருதிய அன்றைக்கிருந்த அந்த அடிகளார் அவர்கள் பூஜையை முடித்துவிட்டு விபூதி பிரசாதம் வழங்கினார். எல்லா ஆதிரங்களிலும் முதலில் பிரசாதம், பிறகுதான் வாய்க்கு சாதம். அவர்கள் முறை. பெரியார் அவர்கள் கையை நீட்டி வாங்கி பெரிய பட்டை போட்டுக் கொண்டார். எல்லோருக்கும் தெரிந்து மறைந்து கொண்டு ஒரு ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு பட்டை போட்டுக்கொள்ளவில்லை. எல்லோரும் போட்ட போது இவரும் போட்டுக் கொண்டார். அதை ஒரு மரியாதைக்கென்றால் ஒரு சிறு துளி வைத்துக் கொண்டு இல்லை, பெரிய பட்டையாக பெரியார் அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருப்பதனால், நான் திராவிட கழக குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதனால், அதனால்தான் என் பெயர் தமிழ்மணி என்று வைக்கப்பட்ட காரணத்தால், என்னுடைய குடும்பத்திலே கிட்டத்தட்ட 30 திருமணங்கள் திராவிட கழக திருமணங்களாக நடந்திருக்கிற காரணத்தால் எனக்கு அது தெரியும். இந்த நிகழ்ச்சி அப்போதே தெரியும். ஒருவர் பெரியாரிடம் கேட்டார், என்ன இது விபூதி வைத்துக் கொள்கிறீர்களே, நீங்கள் இவ்வளவு நாள் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து கடவுள் மறுப்பு என்று சொல்லி செய்த பிரச்சாரம் எல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்ட விபூதியில் போய் அழிந்து போய்விட்டதே என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் என்ன ஜாதி சாமி இருக்குன்னு சொன்னா, கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டேனா? அவன் சாப்பிட கூப்பிட்டான், சாப்பாடு போடுறான், ரெடி ஆயிடுச்சு, அவன் முறையில் சாப்பாடு போடுறான், பூஜை பண்ணணும்னா நான் கும்பிடல, உட்காந்துருந்த ஓரமா பிரசாதம் கொடுத்தான், கொடுக்கிறவன் மனசு வருத்தப்படக்கூடாதியா, அதுக்காக வாங்கி பூசின. 10 நிமிஷம் கழிச்சு அழைச்சிடுவேன். நான் சாமியாரா போயில்ல, நான் இந்து மதத்தில் துறவியா இல்லையா? என்னை அழைத்த விருந்தாடியினுடைய மனம், என்னை விருந்தாடியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு சோறு படைக்கிறவருடைய மனம் வருந்தக்கூடாது. அங்கே அதுதான் முக்கியம். அதற்காக நான் பூசிக்கொண்டேன். முதலம் அலம்பி விடுவேன், தவறொன்றுமில்லை என்று சொன்னார். நண்பர்களே, தந்தை பெரியார்
ஒரு பண்பாட்டின் சிகரமாக இருந்தார். ஆனால் திரு செந்தில்குமார் என்ன கேட்கிறார்? இமாம் எங்கே? கிறிஸ்துவ பாதிரியார் எங்கே? சர்வமத பூஜை அல்லவா நடத்த வேண்டும்? தயவு செய்து கற்பனை செய்யுங்கள். அந்த பூஜை ஒரு ஆற்றையோ வாய்க்காலையோ ஒரு தூர் எடுக்கிற பணி, தூர் வாருகிற பணியில் எல்லோரையும் அழைத்து வந்து கிறிஸ்துவ மக்கள் சார்பாக மெழுகுவர்த்தி, இந்து பக்தர்கள் சார்பாக சூடம், முஸ்லிம்கள் சார்பாக தடிதடியாக ஊதுவத்திகள், இவையெல்லாம் ஒன்றாக வைத்து எல்லோரும் கும்பிட்டால் அதற்கு பெயர் நாடகம், பிரார்த்தனை அல்ல, சர்வமத நாடகம். எனக்கு தெரிந்து இந்தியாவில் ஒரே ஒரு சூழ்நிலையில்தான் அது நடக்கிறது. எப்போது தெரியுமா? ஒரு 3 முறையாவது எனக்கு தெரிந்து நடந்திருக்கிறது. விமான விபத்துக்கள் நடக்கிற போது 100 பேர், 200 பேர், 50 பேர் மாண்டு போவார்கள். மாண்டுவோருடைய உடல் முற்றுமாக சிதைந்து போயிருக்கும். சிலருக்கு சில உடல் பாகங்கள் மட்டுமே கிடைக்கும். அடக்கம் செய்வதென்பது சர்வ மத அடக்கமாக செய்வார்கள். ஏனென்றால் இந்துவாகி என்னுடைய காலும் எரிந்து போய் இன்னொருவருடைய கையும் ஒட்டிக் கொண்டிருக்கும். அவர் கிறிஸ்துவராக இருப்பார். இல்லை, என்னுடைய இன்னொரு மூக்கோ காதோ வயிற்று பாகமோ ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய பாகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும். இதையெல்லாம் பிரித்தறி எடுத்து ஒரு பகுப்பாய்வு செய்து முஸ்லிம், இந்த பிணம் பாதி முஸ்லிம் பாதி ஹிந்து என்றெல்லாம் எடுக்க இயலாது என்பதனால் சர்வ மத அடக்கம் என்று பெயர். ஒரு மௌல்வி, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், ஒரு அர்ச்சகர், இந்த இவர்கள் ஒன்றாக கூடி அவரை ஒரே நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன். தொலைக்காட்சிகளிலே நேரே அருகே இருந்து நான் ஒரு சாட்சியாக பார்த்தவன் அல்ல. இவையெல்லாம் நடக்கும். அதுவா இங்கே நடக்கிற நண்பர்களே? அது ஒரு துக்கு நிகழ்ச்சி. அடக்கம் செய்கிற போது இறந்து போன மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று இனங்கண்டு கொள்ள முடியாத காலத்தில் இது நடக்கிறது. இயற்கை. அதை அங்கே மெழுகுவத்தி, ஊதுவத்தி, சூடம் ஒன்றாக எரிய விடுவது முறையல்ல. இவர் விருப்பப்பட்டால் கலந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் ஒதுங்கிக் கொள்ளலாம். ஒரு பொதுவெளியில் ஒரு டிராமா போடுகிறார். அந்த வீடியோவையும் தயவு செய்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மத்த மதம்லாம் எங்க? கிறிஸ்டியன் எங்க? முஸ்லிம் எங்க? திராவிட கழகத்தை இவங்க சேர்ந்தவங்க எங்க? மதம் இல்லாதவங்க எங்க? எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. ஃபாதரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இமாம கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. அவர் எப்படியெல்லாம் சத்தம் போடுகிறார் என்பதை பாருங்கள். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிற முயற்சியைத்தான் அவர் கலந்து கொள்ளுகிற எங்கெல்லாம் பிரஸ் இருக்கிறதோ, பத்திரிகையாளர்கள், காட்சி ஊடகங்கள் இருக்கிறதோ, அந்த இடங்களெல்லாம் தன்னை ஒரு மனிதனாக அவர் காட்டிக்கொள்ளுகிற செய்கிற முயற்சியே தவிர இதில் அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை. இப்படி ஒரு நாடகத்தை அவர் தொடர்ந்து நடத்துகிறார். அவர் கட்சி இது தவறென்றால் நாளை அவர் கட்சியினுடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதல்வரிடம் சொல்லி ஒரு ஜீவோ போட சொல்லலாம். இனி எந்த அரசு விழாக்களிலும் இப்படி பூஜை நடத்தக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, சூடங்காட்டக்கூடாது. ஏற்றுக்கொள்கிறோம். அந்த துணிவு திரு ஸ்டாலினுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? திருக்குறிக்குடுங்குடி கோயிலுக்கு போன போது இவருக்கு பரிவட்டம் கட்டினார்கள், ஏற்றுக்கொண்டார். பத்திரிகையில் வந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். இவர் வெற்றி பெற்ற பிறகு திருப்பதி தேவஸ்தானத்தை சார்ந்தவர்கள் இவருக்கு பட்டு வஸ்திரம், இவர் குடும்பத்துக்கு எல்லோரும் நின்று, அதுவும் வந்தது புகைப்படங்களாக, வீடியோக்களாக. இவருக்கு பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து இவர் தலைவணங்கி வாங்கிக் கொண்டார்.
அவர் மனைவி சொல்லுகிறார், என் கணவர் எப்போதெல்லாம் பொதுக்கூட்டங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு, கட்சி நிகழ்ச்சிகளுக்கு, கட்சி மாநாடுகளுக்கு போகிறாரோ நானும் கூட போவேன். ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார், சிநேகிதி என்கிற பத்திரிகையிலே. அவர் பொதுக்கூட்டங்களுக்கு போவார், நான் கோவில்களுக்கு போவேன். அவர் சொல்லுகிறார், நான் கோவிலுக்கு போய்விட்டு குங்குமம் வைத்துக் கொண்டு வருவேன். என் மாமனார் அதை பார்த்து ரசிப்பார், சிரிப்பார், கோபப்பட மாட்டார் என்கிறோம். யார்? கலைஞர். இந்த ஆட்சியில்தான் வைகுண்ட ஏகாதசியை அரசு பூஜை நடத்துகிறார்கள், ஜிஓ போட்டு. இந்த ஆட்சியில்தான் மானசரோவர் போகிற இந்துக்கு பணம் கொடுக்கிறார்கள். ஜெருசலேம் போகிற, வாட்டிக்கன் போகிற எந்த கிறிஸ்தவனுக்கும் ஒரு மானியம் கொடுப்பதாக, பணம் கொடுப்பதாக அறிவிக்கப்படவில்லை. எம்பியாக இருக்கிற, திமுக எம்பியாக இருக்கிற அல்லது திமுக ஏற்றுக்கொள்ளுகிற திரு செந்தில்குமார் அதை முதலமைச்சரை பார்த்து கேட்கலாம். இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் நான் எம்பி, இந்த மாநிலத்தில் முதல்வர் நீங்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது கேட்கலாம். அவர் கேட்க தயாராக இல்லை. அவர் எந்த கட்சியின் எம்பியாக இருந்தாலும் ஒரு மாநில முதலமைச்சரை, நீங்கள் கிறிஸ்தவனுக்கும் பணம் கொடுங்கள், அவன் ஜெருசலேம் போய்விட்டு வரட்டும், வாட்டிகன் போய் போப்பாண்டவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு வரட்டும், கேட்கலாம். அவர் தயாராக இல்லை. அவருடைய எல்லைகள் எது என்பதை அவர் உணர்ந்து வைத்திருக்கிறார். ஆனால் பொதுவில் ஒரு அதிகாரியை திட்டி அவமானப்படுத்துவது என்பது, ஒரு தாசில்தாரை, ஒரு இன்ஜினியரை அவமானப்படுத்துவது என்பது அவருக்கு நல்லதல்ல, அவர் வீழ்ச்சிக்கு வழிவகுத்துவிடும் என்பதை அவர் நம்ப வேண்டும். கலைஞர் அவர்கள் சர்வ நிச்சயமாக கடவுளை நம்பினார். தனக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால், அவர் சர்ச்சுக்கு போய், கோயிலுக்கு போய், மசூதிக்கு போய் இறைவனை தரிசிக்கவில்லை என்று சொன்னாலும் மத சடங்குகள் நடந்தது. இப்போது நான் ஒரு படம் காட்டுகிறேன். இந்த படத்தில் அவர் குடும்ப பூஜை நடக்கிறது. ஐயர் உட்கார்ந்து ஒரு புரோகிதர் அர்ச்சனை செய்கிறார், பூஜை செய்கிறார். நடுநாயகமாக கலைஞர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தபோது சுற்றி அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, டாக்டர் காந்தராஜ் அவர்கள் காலஞ்சென்ற முன்னாள் திமுக அமைச்சர், ஒரு காலத்திலே பெரியாருடைய நெருங்கிய சகாவாக இருந்த அல்லது பிஏவாக செயல்பட்ட சேலம் திரு ராஜாராமனுடைய சகோதரர் திரு டாக்டர் காந்தராஜ் பல நேரங்களில் அவர் கருத்துக்களோடு நம்மால் ஒத்துப்போக இயலாது. ஆனால் அவர் பொய் சொல்லுகிற இயல்பு உள்ளவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், கலைஞர் மிகச் சிறப்பாக ஜோதிடம் பார்ப்பார், ஜோதிடத்தில் புலி. நானே அவரை பேட்டி எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த தலைப்பை மட்டும் காண்பிக்கிறேன், தயவு செய்து பாருங்கள். நான் பேட்டி எடுத்து டாக்டர் காந்தராஜ் படமும் கலைஞர் ஜோதிடத்தில் புலி என்று அவர் சொன்னதும் இப்போது அந்த படத்தை காண்பிக்கிறேன், பாருங்கள். எனவே இந்து மத வெறுப்பு என்பது தவறு. எந்த மதத்தின் மேலும் செக்யூலர் கவர்மெண்ட் என்று சொன்னால் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த வார்த்தை எதற்கு பொருத்தம் என்றால், எல்லா மதங்களையும் ஒரே இடத்தில் காண்பிக்க வேண்டும் என்பது செக்யூலர் அல்ல. எந்த மதத்துக்கும் ஒரு பிரசன்ஸ் கொடுக்காமல் இருந்தால் அது செக்யூலர் கவர்மெண்ட். எந்த மதத்தின் மேலும் நீங்கள் வெறுப்பை காண்பிக்காமல் இருந்தால் அது செக்யூலர். எனவே அன்புக்குரிய பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகிற பொறுப்பில் இருக்கிற திரு செந்தில்குமார் அவர்களே, முதலில் நீங்கள் எது செக்யூலர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் எவ்வளவுக்கு பவ்யமாக உட்கார்ந்து பூஜை நடக்கிறது என்று பார்த்த பிறகாவது நீங்கள் திரும்பினால்
ஒரு எம்பியாவது தமிழகத்தில் இருக்கிறவர் நல்லவராக இனி இருப்பார் என்கிற